Hi students, from example 4.21 போலாமா? The first sum, prove that sum tan inverse of 1 by 2 plus tan inverse of 1 by 3 equal to pi by 4. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம். ஃபர்ஸ்ட் எல்லாம் எடுத்துங்க. ஏன்னா இந்த எக்ஸசைஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா இதுதான். இந்த tan inverse x plus இந்த tan inverse y ஃபார்முலா. tan inverse x plus tan inverse y equal to என்ன தரும்? tan inverse of x plus y by 1 minus xy. இங்க போலாமா? tan inverse of x 1 by 2 plus 1 by 3 by 1 minus 1 by 2 into 1 by 3. இப்போ tan inverse of x 6 வருமா? அப்போ 3 plus 2 வந்துருமா? அதே போல இந்த 6 minus 1 வந்துடும். சரிங்களா? இப்போ 6 நம்ம பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ tan inverse of நார்மல் வரும் 5 by வரும் 6 minus 1 5 தானே. அப்போ 5 1 tan inverse 1 நமக்கு 5 by 4 equal to RHS. Hence proved. ஓகேங்களா? செகண்ட் சப்டிவிஷன் பண்ணலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. இப்போ LHS தரேன் 2 tan inverse of 1 by 2 plus tan inverse of 1 by 7. இதில் நமக்கு வந்து ஃபார்முலா பற்றி வச்சுங்க. 2 tan inverse x equal வரும் tan inverse of 2x by 1 minus x square. ஆல்ரெடி ஒரு சம்பளம் பார்த்துருக்கோம், அது எக்ஸாம் சம்பளே. இங்கே போடலாமா? tan inverse of 2x x வந்து 1 by 2 by 1 minus x square தானே. அப்போ என்ன 1 by 4 போடலாமா? plus tan inverse of 1 by 7. 2 கேன்சல் நமக்கு. tan inverse of இங்கே மேலே 1 வந்துருமா? கீழே வரும் 3 by 4 வருமா? plus tan inverse of 1 by 7. ரெசிப்ரோக்கல் என்ன ஆகும்? 4 by 3 வந்துருமா? அப்போ tan inverse of 4 by 3 plus என்னது tan inverse of 1 by 7. இப்போ நமக்கு tan inverse of x plus tan inverse y. என்ன ஃபார்முலா? tan inverse of x plus y divided by 1 minus xy. அப்போ tan inverse of x வேல்யூ என்ன பாருங்க 4 by 3 plus 1 by 7. அதே போல 1 minus 4 by 3 into 1 by 7. tan inverse of 21 வருமா? 21 plus 3 21 3 add பண்ணா 7 7 4 28 plus 21 7 add பண்ணா 3 3. அதே போல இங்க 21 வருமா? இப்போ 21 minus 4 1 4 21 21 கேன்சல். அப்போ என்ன பாருங்க tan inverse of 31 divided by வரும் 70. இதான் நம்மளுக்கு இங்கே RHS. அவ்வளோதான். Hence